தற்போது துணை மேயர் திரு மகேஷ்குமார் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். போரூர் அரசு மருத்துவமனையில காலை 10 மணி 11 மணி வாக்குல இந்த சம்பவம் நடந்திருக்கு. 200 பேர் நோயாளிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மருத்துவர் கூட இல்லை. அங்க விசாரிக்கும் போது மருத்துவர் வருவதற்கு நேரமாகும், செப்பரேட் கிளினிக்ல இருக்கிறாங்க, இது போன்ற பதில்கள் வந்திருக்கு. என்ன பதில் விளக்கம் கொடுக்க நினைக்கிறீங்க? அரசு மருத்துவமனையா பெருநகர சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் மருத்துவமனையா? ரெண்டு விதம் இருக்குங்கம்மா. பெருநகர சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் மருத்துவமனைனா நான் அது கருத்து தெரிவிக்கலாம். அரசு மருத்துவமனைனா துறை அமைச்சருடைய கவனத்துக்கு. நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை போரூர் ஒரு நகர்ப்புற செலவு தெரியல மாதிரி எனக்கு அரசு மருத்துவமனையா இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட நாங்கள் கூட சென்னை மாநகராட்சியுடைய கீழ் என்கின்ற மருத்துவமனைக்கு நாங்கள் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே மாநகராட்சி ஆணையரும் நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு மேயர் அவர்களும் நாங்கள் வந்து அறிவுறுத்தியிருக்கிறோம். எல்லா நிலையிலும் ஏன்னா கடுமையா பணி சுமை இருக்கு, மருத்துவர்கள் கூட கடுமையான கொஞ்சம் பணி சுமை இருக்கு. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் வந்து அவர்கள் பணிபுரிகிறாங்க. இன்னைக்கு தைப்பூச நாள் வந்து லீவு நாளா இருக்கிறதுனால ரொட்டேஷன் டியூட்டி, அதாவது மாற்று பணிக்கு வருகின்ற டாக்டர் யாராவது வரதற்கு காலதாமதமாக இருக்கலாம், இல்ல எதுக்காக அவர்களுக்கு என்ன சூழ்நிலை தெரியல. உடனடியாக நான் வந்து துறையினுடைய நம்ம அடிஷனல் கமிஷனர் எனக்கு புரிகிறது சார். ஆனா அது இந்த புகாரை பார்க்கும்போது அது இன்றைக்கு ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவமாகவோ தெரியல. அவருக்கு சொல்ற கருத்துக்களை ரெக்டிஃபை பண்ணணும், அதை ஏற்றுக்கிறோம் நாங்க. இருந்தாலும் இன்னைக்கு விடுமுறை நாள் என்பதால் அந்த சுழற்சி அடிப்படையில் வருகிற மாற்று பணிக்கு வருகிற டாக்டர் காலதாமதம் ஆகிட்டு தான் என்று தெரியல. ஆனா நான் பெருநகர சென்னை மாநகராட்சி கீழ் இயங்குகின்ற மருத்துவமனைனா உடனடியே நாங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு தொடர்பு கொண்டு அதுக்கான உடனே அந்த குறையை சரி செய்வதற்கு ஆவணம் செய்கிறேன். ஆனால் அது அரசு மருத்துவமனையா இருந்தால் அது துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த குறையை சரி செய்வதற்கு ஆவணம் செய்கிறேன். மருத்துவர் 3 மணிக்கு மேல் வருவாங்க அப்படின்னு சொல்லுவதோ இல்ல இங்க விடுமுறை நாள் அப்படின்னு நீங்க சொல்வத இல்ல சார். இப்ப மருத்துவம் அப்படின்றது 24 மணி நேர சேவை துறையில இருக்கிறோம். எல்லா நேரமும் மருத்துவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்றதான நம்ம கட்டாயம். அதுதான் சுழற்சி அடிப்படையில் மருத்துவர்களுக்கு பணிச்சுமைகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு லீவு நாள்னால மாற்று சுழற்சி அடிப்படையில் வருகின்ற மருத்துவர் என்ன காரணத்துக்காக உடனடியாக அந்த நேரத்துக்கு வரவில்லையா இல்லை என்னதுன்னு தெரியவில்லை. அது உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட அதிகாரி தொடர்பு கொண்டு உடனடியாக அதை குறையை சரி செய்வதற்கு ஆவணம் செய்கிறேன். உங்களுடைய தற்போது இந்த விளக்கத்தை நான் உள்வாங்கிக்கிறேன் சார். கேள்வி என்ன அப்படின்னா, இது இன்றைக்கு ஒரு நாள் நடந்த சம்பவமாக தெரியல, தொடர்கதையாக இப்படித்தான் இருக்கிறது அங்க, இதுதான் நிலை அப்படி என்பதாக நோயாளிகள் சொல்றாங்க. நீங்கள் 19 சொல்லிட்ட கருத்துக்கு நாங்கள் சொல்ல இயலாது. நீங்கள் இந்த குறை இன்றைக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கின்றது நீங்க உடனே சொல்றீங்க. அதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கான முயற்சி உடனடியாக நாங்கள் அதை வந்து பரிந்துரை செஞ்சு அது குறைய சரி செய்கிறோம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய விளக்கத்தை அளித்ததற்கு.